السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குழந்தை வளர்ப்பிற்கான சிறந்த முன்மாதிரிகள். குழந்தை வளர்ப்பிற்கான சிறந்த முன்மாதிரிகள். குழந்தை என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடையாகும். உங்களுடைய குழந்தைகள் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடைகளாகும். மாணவர்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க, சிறியவர்கள், இது உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுக்குமான ஒரு பாடமாகும். நீங்களும் கூர்ந்து கவனிங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வலைக்கும் ஸலாம். பிள்ளைகள் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறந்த அருள்கொடையாகும். அல்லாஹு தஆலா சூரத்து ஷூரால கூறுகிறான். கேள்வி சூரத்து ஷூராவில் அல்லாஹ் கூறுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானங்களும் பூமியும் அல்லாஹ்விற்கே சொந்தமாகும். வானங்கள் பூமியினுடைய சொந்தம் யாருக்கு உரியது? அல்லாஹ்விற்கே உரியது. முல்க் ஆட்சி, அதிகாரம், சொந்தம் யாருக்கு உரியது? அல்லாஹ்விற்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை படைக்கிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றான். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ் அல்லது யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாதா, அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையும் என்ன செய்கிறான்? சேர்த்து கொடுக்கிறான். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, இன்னும் அவன் நாடக்கூடிய சிலரை குழந்தை இல்லாதவர்களாகவும் ஆக்கி விடுகிறான். சிலருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை மட்டும் கொடுக்கிறான், சிலருக்கு பெண் குழந்தையை கொடுக்கின்றான், சிலருக்கு ஆண் பெண் குழந்தைகளை கலந்து கொடுக்கின்றான், சிலருக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாமல் அப்படியே விட்டு விடுகிறான், குழந்தை இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர், ஏனென்றால் அவன் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றான். அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. நிச்சயமாக அவன் அலீமுன், மிக அறிந்தவனாக இருக்கின்றான். கதீருன், மிக ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணிமிகு தந்தைமார்களே, பெற்றோர்களே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறந்த அருள்கொடையாகும். இந்த அருள்கொடையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சிறந்த நபியாகிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இரண்டு நபிமார்களும் நீண்ட நாட்களாக பொறுமையுடன் இருந்து துஆ செய்து இந்த குழந்தை என்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீண்ட நாளாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. இரண்டு சிறந்த நபிமார்கள். யார் யார் அவங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இரண்டு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா நீண்ட நாட்களாக, எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் வயோதிகத்தை அடைந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை நீண்ட நாளாக கொடுக்காமல், நீண்ட நாள் அவர்கள் பிரார்த்தனை செய்த பிறகு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார். இது மிகப்பெரிய ஏனைய மக்களுக்கு ஒரு பாடமாக, படிப்பனையாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது சிறந்த அருள்கொடை என்பதை இப்ராஹிம் மற்றும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருடைய வரலாற்று நிகழ்வு நமக்கு பாடமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நல்லதொரு மகன் வேண்டும் என்பதாக
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தார்கள். இது ஒவ்வொரு பெற்றோருக்குமான, ஒவ்வொரு திருமணமான தம்பதிகளுக்கான முன்மாதிரியாக இருக்கிறது. திருமணம் முடிந்த சமயத்திலிருந்து அவர்கள் இந்த துஆவை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்து ஸாஃபாத்தில் கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன். என் இறைவா, படைத்து பரிபாலித்து கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய என் இறைவா, எனக்கு நல்லோர்களிலிருந்து நல்ல பிள்ளை எனக்கு கொடு என்று கேட்டார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் திருமணமான உடனே இதை கேட்க வேண்டும், இந்த துஆவை கேட்க வேண்டும். என்ன துஆ? ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன். முஃபஸ்ஸிருன்கள் இந்த ஸாலிஹீன் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கூறுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. ஸாலிஹீன் நல்ல பிள்ளை என்று சொன்னால் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பார். நல்ல பிள்ளை தன்னுடைய அவர் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லதொரு தந்தையாக இருப்பார். தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவராக இருப்பார். தன்னுடைய நண்பர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பார். அப்படியான சாலிஹான பிள்ளையை எனக்கு கொடு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். நீண்ட நாளாக துஆ செய்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் இப்படி குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய கணவரும் கிழவராக இருக்கிறார், நானும் ஒரு கிழவியாக இருக்கின்றேன். இந்த சமயத்தில் எங்களுக்கு குழந்தை கிடைக்கப் போகிறதா என்று ஆச்சரியமாக அவர்கள் கேட்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். புரியுதுங்களாமா? அல்லாஹு தஆலா நம்மில் பலருக்கு திருமணம் ஆன சில ஆண்டுகளிலேயே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுகின்றார். இது அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள், அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ, அவர்களும் அவர்களுடைய மனைவியும் கிழவியாக ஆன பிறகு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். சூரா ஹூதில் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை நமக்கு கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வானவர்கள் வந்தார்கள். வலகத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹீம பில் புஷ்ரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நற்செய்தி கூறுவதற்காக நம்முடைய வானவர்கள் திட்டவட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்த வானவர்கள் கூறினார்கள், சலாமா, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த மாணவர்கள் கூறினார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வந்த மாணவர்கள் மனித உருவத்தில் வந்த காரணத்தினால் அந்த மாணவர்களுக்கு அவங்களும் சலாம், உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு உடனே வந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி காளை கன்றை அதை அறுத்து அதை பொரித்து அவர்களுக்கு உணவாக வைக்கிறார்கள். ஆனால் வானவர்கள் உணவை சாப்பிட மாட்டார்கள். வானவர்களுக்கு என்ன கிடையாதுமா? பசி, தாகம், ஆசை எல்லாம் கிடையாது. இப்ப வானவர்கள் அந்த உணவை சாப்பிடாமல் இருப்பதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்தில் சிறிய பயம் ஏற்பட்டது. என்ன இவங்க வைத்த உணவை சாப்பிடாம இருக்கிறாங்க அப்ப இன்னொரு பயம் ஏற்பட்டது. உடனே அந்த வானவர்கள் சொன்னார்கள், லா தஹஃப், இப்ராஹிமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்னா உர்சில்னா இலா கௌமி லூத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட மாணவர்கள் நாங்கள். எனவே எங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதாக கூறிவிட்டு அவர்களுக்கு குழந்தை பிறக்க இருப்பதாக நற்செய்தியை கூறுகிறார்கள். அந்த இடத்தில் இருந்த அவங்களுடைய மனைவி அங்கிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி என்ன செய்றாங்கன்னா சிரிக்கிறாங்க. அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற மகனை கொடுப்பதாகவும் அதை தொடர்ந்து பேரப்பிள்ளையாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்க இருப்பதாகவும் நாம் அவர்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு நாம் நற்செய்தியாக கூறினோம். உடனே
அந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? சிரிச்சுட்டாங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவியான சாரா அம்மையார் என்ன செஞ்சுட்டாங்க? சிரித்து விட்டார்கள். சிரித்த உடனே கூறினார்கள், யா வைலத்தா, யா வைலத்தா, அலிது வஅன அஜூசுன் வஹாதா பஅலி ஷைஹா. நான் ஒரு கிழவியாக இருக்கின்றேன். அஜூஸ்னா என்ன அர்த்தம் தான்? கிழவி. யாரு கிழவியா இருக்கிறது? யாருமா? யாரு? இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா அம்மையார். இப்ராஹிம் நபியுடைய மனைவி என்னவாக இருக்கிறாங்க? கிழவியாக இருக்கிறாங்க. என்னுடைய கணவரோ ஷைஹா, கிழவராக இருக்கிறார். அவங்க கணவர் யாருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்துல எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஏன்னா கிழவியா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 50 வயதை தாண்டிட்டா குழந்தை எல்லாம் பெற்றெடுக்க முடியாது. அதே போல கிழவனா போயிட்டாலும் என்ன செய்ய முடியாது? குழந்தையெல்லாம் பெற்றெடுக்க முடியாது. அப்ப அந்த ஒரு நிலைக்கு நாங்கள் போய்விட்டோம், எங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறதா என்று ஆச்சரியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அவங்க சொல்றாங்க. இந்நஹாதால ஷைஉன் அஜீப், இது ஒரு ஆச்சரியமான வியப்பான செய்தியாக இருக்கிறது. அப்போது வானவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத், நபியினுடைய குடும்பத்தார்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் அருள் வளங்களும் ஏற்படட்டும். நிச்சயமாக இன்னஹு அல்லாஹ் ஹமீதும் மஜீத், மிக புகழுக்குரியவன், மிகவும் கீர்த்தி மிக்கவன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, அவர்களுடைய மனைவிடத்திலே மாணவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், எனக்கு நல்லவர்களிலிருந்து சாலிஹான குழந்தையை கொடு என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பொறுமையோடு துஆ செய்யறாங்க. கிழவனாக அவங்க மனைவி கிழவியாக ஆன சமயத்தில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். குழந்தை பாக்கியம் கிடைத்த உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை மறக்காமல் நன்றி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதில் ஒரு பாடம் இருக்குது. எத்தனையோ நபர்களுக்கு குழந்தை இல்லாத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கும் போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்த உடனேயே அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முன்மாதிரி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குழந்தையை கண்ட உடனேயே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ் சூரா இப்ராஹிமில் இப்ராஹிம் நபி அவர்கள் நடந்த செயலை முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ். என்ன அர்த்தம் தான்? என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தமா? அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம்? அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் எத்தகையவன் என்றால், வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், பெரிய வயதாகிவிட்ட எனக்கு இந்த வயதில் இஸ்மாயில் என்ற மகனையும் இஸ்ஹாக் என்ற மகனையும் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தான். இன்ன ரப்பி லஸமீஉ துஆ, நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை, துஆவை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்த உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி மறக்காமல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை கிடைப்பதற்கு முன்பாக நல்ல குழந்தை வேண்டும் என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் குழந்தையை கொடுத்த உடனேயே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அதோடு நிற்கவில்லை. அதோடு என்ன செய்யலாமா? நிற்கவில்லை. மாறாக அல்லாஹ் கொடுத்த குழந்தையை தன்னிடம் அல்லாஹ் ஒப்படைத்திருக்கக்கூடிய அமானிதமாக பார்த்தார்கள். அந்த குழந்தை எப்படி பார்த்தாங்க? ஏதோ திருமணமானது, குழந்தை நமக்கு வந்துடுச்சு,
அது அப்படி சும்மா தூக்கி அப்படி ஏதோ ஒரு மாதிரியா வளர்ப்போம், படிக்க வைப்போம், சும்மா கொஞ்சம் ஓத வைப்போம், அப்படி எப்படி அவன் வளர்ந்து வந்துடுவான். அந்த மாதிரி எண்ணம் கொள்ளவில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருள்கொடையாகவும் அமானிதமாகவும் பார்த்தார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதி எடுத்தார்கள், தன் குழந்தையை, அல்லாஹ் கொடுத்த குழந்தையை சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்ற உறுதி எடுத்து சிறப்பாக வளர்க்க முயற்சி செய்தார்கள். அதனுடைய முதல் கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கிறது. திருமணமான பிறகு யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தையை கொடு என்று ஒரு பெற்றோரும் துஆ செய்ய வேண்டும். குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையை சாலிஹான பிள்ளையாக நான் வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல இப்படி துஆ செய்யறாங்க. எப்படி தெரியுமா? தன்னையும் தன்னுடைய வாரிசையும் தொழுகையாளிகளாக ஆக்கு. ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் மிக முக்கியமான கடமை எதுமா? முதலாவது கடமை எது? ஷஹாதத்தைனுக்கு அடுத்ததாக உள்ள இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமை என்னமா? தொழுகை, ஸலா. சொல்லுங்கம்மா, ஸலா, தொழுகை. அப்ப நானும் என்னுடைய பிள்ளைகளும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த தொழுகையாளியாக இருந்தாங்க. ஒரு பிராக்டிக்கலா பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. நானும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் சூரா இப்ராஹிமில். கேட்க வேண்டிய துஆ. புரியுதாமா? பாப்பா வந்திருக்காங்களா? இதெல்லாம் நீங்க நினைவுபடுத்தணும். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, கேட்குறீங்க. பாப்பாட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அடிக்கடி நினைவுபடுத்தணும். உங்க அத்தாட்ட உம்மாட்ட நினைவுபடுத்தணும். என்ன துஆ? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். என்ன துஆ சொல்லுங்க? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். நல்ல பிள்ளை கேட்பதற்காக இப்ராஹிம் நபி செய்த துஆ என்ன? சொல்லுங்க, மறக்க கூடாது. ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன். அப்ப பெற்றெடுத்த பிள்ளை தொழுகையாளியாக இருக்க வேண்டும், அதற்கு முன்பாக நானும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்ற நிலையை கேட்கக்கூடிய துஆ என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். இங்க கவனிங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ். என் இறைவா, என்னை தொழுகையாளியாக ஆக்கு. வமின் ذُرِّيَّتِي. என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகையாளியாக ஆக்கு. எவ்வளவு அக்கறை பாருங்கள். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமையில் கண்ணும் கருத்துமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்பட்டதுடன் அல்லாஹ் கொடுத்த அம்மானிதமாகிய பிள்ளைகளையும் தொழுகையாளியாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பனா, எங்கள் இறைவா, தகப்பல் துஆ, எங்களுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள் என்பதாக துஆ செய்றாங்க. துஆ என்னமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வமின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. மனப்பாடம் செய்து அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துஆ. அதோட விடல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிகு பெற்றோர்களே, மாணவர்களே, கூர்ந்து கவனியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையும் தன்னுடைய வாரிசையும் மிகப்பெரிய பாவச் செயலிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். இருக்கக்கூடிய குற்ற செயல்களிலே மிகப்பெரிய குற்ற செயல் என்னமா? யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு இணை வைத்தல். ஷயான், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நல்ல பிள்ளையார். ஷிர்க் வைத்தல் பெரும் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எதுமா? அல்லாஹ் மன்னிக்காத பாவம் எது? ஷிர்க். அல்லாஹுக்கு இணையாக, அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பை கூட்டாக ஆக்குவது, இணையாக ஆக்குவது. முதல்ல தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று துஆவை செய்தார்கள். அடுத்தவங்க செய்த துஆ என்ன? என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளையும் வணங்கக்கூடிய மிகப்பெரிய பாவச் செயலிலிருந்து பாதுகாத்தில் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறி காட்டுகிறான், வஇத் கால இப்ராஹீம். நினைவு கூர்ந்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை நினைவு கூறுங்கள். முன்மாதிரியா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு நான் பிள்ளையை தந்திருக்கின்றேன் என்றால் அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் கவனமாக வளர்க்க வேண்டும்.
அதை வளர்ப்பதற்காக என்னிடத்தில் நீங்க துஆ செய்ய வேண்டும். யாரை போல? இப்ராஹிம் நபியை போல. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இப்ராஹிம் நபி துஆ செய்ததை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்கள். துஆ செய்தார்கள், ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, என் இறைவா இந்த நகரத்தை, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கு. வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தூரமாக்கி விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், தனக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும். ஒவ்வொரு பெற்றோருக்குமான ஒரு பாடம். தானும் தவறான, பாவமான, ஷிர்கான, பிதஅத்தான, இணை வைப்பான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதுடன் தன்னுடைய பிள்ளைகளையும் தவிர்ந்திருக்க வழிகாட்ட வேண்டும், பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அதனுடைய முதல்நிலையாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்து உதவி தேட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கவில்லை. எவ்வளவு முன்மாதிரி பாருங்கள். பெற்றோர்களுக்கான அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு, குடும்பத்தினருக்காகவும் நல்ல வாழ்வாதாரம் கிடைக்க துஆ செய்கிறார்கள். அவங்க பஞ்சத்திலும் பசியிலும் இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள், என் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், துஆ செய்யணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் நன்கு ஓதக்கூடியவங்களாக வர வேண்டும், நல்லா படிக்கக்கூடியவங்களாக வர வேண்டும், சமூகத்திற்கு நல்ல ஒரு பயனாளர்களாக வர வேண்டும் என்ற துஆவை கேட்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறைப்படுத்தி கற்றுத் தருகிறார்கள். அதை அல்லாஹ் நமக்கு முன்னுதாரணமாக கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தினருக்காக, பிள்ளைக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், இறைவா என்னுடைய மகன், என்னுடைய குடும்பத்தினருக்கு நீ பழங்களை, வாழ்வாதாரத்தை நீ கொடு, பஞ்சத்திலும் பசியிலும் அவர்கள் இருக்கக்கூடாது, நல்ல வாழ்வாதாரத்தை கொடு, லஅல்லஹும் யஷ்குரூன், அவர்கள் சாப்பிட்டு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். இது சிறந்த ஒரு பாடம் ஒவ்வொரு பெற்றோருக்கும். பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு நல்ல மார்க்க அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும், உலக அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும், வாழ்வாதாரத்தை எப்படி ஹலாலான முறையில் ஈட்ட வேண்டும் என்ற அழகான உத்திகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பதே கிடையாது. எங்க படிக்கணும், எப்படி முன்னேறணும் என்ற வழிகாட்டுதல் காட்டுவது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயல் ஒவ்வொரு பெற்றோருக்கும் முன்மாதிரி. பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை மிகு பெற்றோர்களை கவனியுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளுக்காக துஆ செய்வதுடன் நின்று விடாமல் தன் பிள்ளைகளை அழைக்கும் போது அழகான வார்த்தையை கொண்டு அழைக்கிறார்கள். தன் பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து அவர்களை மதித்து கேட்கிறார்கள். நல்லொழுக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய பெற்றோர்கள், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை, வாடா உருப்படாதவனே, படிக்காதவனே, நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா, உனக்கு படிப்பெல்லாம் ஏறாதா என்று இன்செட் பண்ணுகிறார்கள். பிள்ளையை மதிப்பது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை அதை சங்கையான முறையில் வளர்ப்பது கிடையாது. பயன்படுத்தக்கூடாத தடிப்பமான வார்த்தைகளை எல்லாம் பிள்ளைகளின் மீது என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் மீது அழைக்கக்கூடியவர்களாக பயன்படுத்துகிறார்கள். அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாதுமா. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழகாக பிள்ளையை அழைக்கும் பண்பாட்டை கற்றுத்தருகிறார்கள். பாருங்கள், எப்படி பிள்ளையை மதிக்க வேண்டும் என்ற பண்பை கற்றுத்தருகிறார்கள். பாருங்கள் பெற்றோர்களே, மாணவர்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் கடைபிடிக்கலாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்து சாஃபாத்
சூரத்து சாஃபாத் 102வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி நடந்து செல்லக்கூடிய அந்த பக்குவ வயது வந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை அழைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள். யா புனைய, என்ன வார்த்தை? என்னதுமே மகனே. என்ன அர்த்தம் அதற்கு? என்னதுமே மகனே. எப்படி மகனை அழைக்க வேண்டும் என்ற அழகான பண்பாட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தருகிறார்கள். மகனை வாடா போடா உட்காரு, அதை எடுத்து வை என்றெல்லாம் மகனை என்ன செய்யக்கூடாது? மதிப்பில்லாமல் அழைக்க கூடாது, சங்கைப்படுத்த வேண்டும். பெற்றெடுத்த மகன் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ் கொடுத்த அந்த கிஃப்ட அழகான முறையில வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்பதை பெற்றோர் உணர வேண்டும். என் அருமை மகனை என்று அழைத்து தலையில் முத்தமிட வேண்டும். மகனுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்களை எல்லாம் ஒரு தந்தை தாய் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், மகனை அழைக்கிறார்கள். யா புனைய, என் அருமை மகனே. என்ன ஷயான், எப்படி அழைக்கிறாங்கம்மா? யா புனைய, என் அருமை மகனே. மகன்கிட்ட பாருங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. இன்னி அரா ஃபில் மனாம், கனவிலே நான் ஒன்று கண்டேன். அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுப்பதாக மகனே, உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் மகனே. ஃபாந்துர் மாதா தரா, அதுல உங்களுடைய கருத்து என்ன? பாருங்க, மகனை மதிக்கிறாங்க. மகனை மதிக்கணுத்தா. மகன்கிட்ட ஒரு செயலை செய்யும், டே என் முடிவு இதுதான், அதை பண்றா, அதை செய், இது செய் என்று மகனை அதட்டி அந்த மகனை காயப்படுத்துவது அது சரியான சிறந்த செயல் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையை கற்றுத்தராங்க. யா புனைய, என் அருமை மகனே, நான் கனவு கண்டேன். அந்த கனவிலே உங்களை அறுப்பதாக நான் கனவு கண்டேன். நீங்க உங்களுடைய கருத்து என்ன மகனே, சொல்லுங்க. பாருங்க, அழகான பண்புடன் மகனை வளர்க்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் அழகான பண்புடன் தன்னுடைய தந்தையிடத்தில் அணுகிறார். நாமளும் அப்படித்தான் இருக்கணும். தந்தைகிட்ட அழகான முறையில நம்ம என்ன நடந்துக்கணும். அவங்க சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபத்தி, என்னருமை தந்தையே. நீங்களா யார் உங்களை சொல்றது என்னருமை தந்தைன்னு? யார் சொல்ற? கை தூக்குங்க. நீங்களும் சொல்லணும், என்னருமை தந்தைன்னு சொல்லணும். தந்தை கூப்பிட்ட உடனே என் அருமை தந்தையை சொல்லுங்கள் என்று சொல்லணும். கூப்பிட்ட உடனே காது கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. தந்தையை பத்தி சொல்லி கொண்டு இருக்கும் போது, ஆஹா நாம இப்படி வேண்டால் இருக்கலாம் அப்படி நீங்க நினைக்க கூடாது. நாம சரி செய்து கொள்ளணும். தந்தை விரும்புற மாதிரி நீங்க நடக்கணும். நடப்பீங்களா? தந்தை கூப்பிட்ட உடனே என்ன வாப்பா, என்ன அத்தா, என்ன அம்மா அப்படின்னு கேட்கணும். அப்படியே கூப்பிட இங்கிட்டு உட்காந்துட்டு போனை பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கிறது சிறந்த பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. அது நல்ல பிள்ளை கிடையாது. புரியுதுங்களாமா? இப்ப நல்ல பிள்ளைகளாக என்ன செய்யணும்? தந்தை கூப்பிட்ட உடனேயே தந்தைக்கு பதிலளிக்க வேண்டும். தந்தையை யா அபத்தி, எப்படி கூப்பிடணும் தந்தைய? என் அருமை தந்தையே. சொல்லுங்க, என் அருமை வாப்பா, என் அருமை தந்தையே என்று கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு சொல்லுகிறார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஃப்அல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் மினஸ்ஸாபிரின், பொறுமையான பிள்ளையாக, பொறுமையாளர்களில் உள்ள பிள்ளையாக நீங்கள் காண்பீர்கள். சாபிரான பிள்ளைகளாக இருக்கணும். பெற்றோருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கக்கூடாது. பெற்றோரை மதித்து பொறுமையில நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். இருக்கலாமா? பெற்றோரை எதிர்த்து பேசுறது, என்ன நீங்க என்ன ஒரு கனவு கண்டீங்களா, என்ன அது, என்ன என்கிட்ட கேட்குறீங்க, என்னை கொடுற மாதிரி கனவு கண்டிருக்கிறீங்க, இப்படி கேட்பாங்க கெட்ட பிள்ளைங்க. ஆனா இஸ்மாயில் நபியை போல இருக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைங்க அப்படி கேட்க மாட்டாங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. யா அபத்தி, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துமர், உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதை நீங்க செய்யுங்க. நான் சாபிரான பொறுமையான பிள்ளையாக நான் இருப்பேன். இவ்வளவு அழகான முறையில பதில் சொல்றாங்க. அப்படி இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல பொது பணிகளை செய்ய கற்றுக் கொடுக்கணும். நற்பணிகள் செய்ய என்ன செய்யணும்? அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? நற்பணி செய்யக்கூடிய
நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், துஆ செய்யும் முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்ண்டா யார், அவனுடைய அழகிய பெயர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதற்கெல்லாம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி நம்ம தொடர்ந்து போகலாம் இன்ஷா அல்லாஹ். நோன்பு திறக்க டைம் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? கூர்ந்து கவனிக்கிறீங்களா? மிக முக்கியமான முன்மாதிரிகள் நிறைந்த ஒரு பாடம் இது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாமா, தொடரலாமா? சரி, பெற்றோர்களும் நீங்க என்ன செய்யுங்க, முடிந்தால் வருகை தாருங்கள், இல்லை என்றால் இத ஜூம்ல நீங்க கேளுங்க. இதே டயத்துல எப்போதும் இந்த பாடம் நடைபெறுகிறது, ஜூம்ல கேளுங்க. கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல உங்கள் மீது பொறுப்பு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பெரிய நிஅமா, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ இந்த பஹ்ரைனில் பெற்றோர், முஸ்லிம் பெற்றோர்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம் குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைப்பதற்கு முக்கியத்துவம் காட்டுவதே கிடையாது. அவங்க உழைக்கிறாங்க, பிள்ளைகள் குடும்பத்தாருடன் இருக்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் மனம் போன்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹுடைய பேர் உதவியால் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அனுப்பி வைக்கின்றீர்கள். இதற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா, அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நிறைய நற்கூலி உண்டு. அதோடு மட்டுமல்ல, இந்த நல்ல பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் அது நிறைய பயன்களை மக்களுக்கு சேர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் செய்வானாக. தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கவனம் விடுங்கள், நல்ல முறையில் ஓத அனுப்பி வையுங்கள், நல்ல பணிகளில் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள். இது போன்ற வகுப்புகளில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளையும் கலந்து கொள்ள செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இதன் மூலமாக நிறைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அழகிய முன்மாதிரிகள், அழகிய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இந்த மாதிரியான வகுப்புகளை நீங்கள் எல்லாம் தவற விடாமல் கலந்து நல்ல வழிகாட்டுதல்களை, குர்ஆனும் ஹதீஸும் காட்டக்கூடிய வழிகாட்டுதல்களை அதை அறிந்து வாழ்க்கையில பின்பற்றி சாலிஹான நல்லவர்களாக தாங்களும் வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளையும் உருவாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.